குபேரன் டிவி நிறுவனத்தாருக்கும் வாசகர்களுக்கும் என் அன்பான வணக்கங்களை இனிதே உங்களுக்கு இன்றைய தினம் செய்து கொள்வதில் நான் பெருமை அடைகின்றேன். இப்பொழுது இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய கிரக நிலைகளை கொண்டு இந்த ஜூன் மாதம் 12 ராசிகளுக்கும் நமக்கு எப்படி இருக்கும், ஒரு பரிமாற்றம் இருக்கும் என்பதை ஜோதிடம், எண்ணியல், வாஸ்து இந்த மூன்றும் கலந்து உங்களுக்கு ரத்தின சுருக்கமாக இந்த மாத பலனை இப்போது வழங்குவதில் நான் பெருமை அடைகின்றேன். இப்பொழுது முதலில் மேஷம். இப்போ மேசராசி என்பவர்களுக்கு மாதத்தினுடைய முன்பகுதி சாதகம், பின்பகுதி பாதகம். நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் அந்த 15 தேதிக்குள் ஒரு திட்டமிட்டு எதையும் வரையறுத்து கொள்ள வேண்டும். செய்ய வேண்டிய காரியங்களை செய்துவிட வேண்டும். பின்பகுதியிலே நீங்கள் எச்சரிக்கையாகவும் எதிலும் ஒரு அலாட்டாகவும் ஆன்மீக சக்தியோடும் இந்த மாதத்தை நீங்கள் கடக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு உரித்தான ஒன்றாக இருக்கும். மற்றும் உங்களுடைய அதிர்ஷ்ட வாய்ப்பை நீங்கள் தேடிக்கொள்வதற்கு 2ஆம் எண்ணும் 4ஆம் எண்ணும் அனுகூலமுடையதாக இருக்கும். அது மட்டுமல்ல, வடமேற்கு திசையும் தென்மேற்கு திசையும் நீங்கள் செய்யக்கூடிய பயணமோ முயற்சிகளோ முதலீடோ உங்களுக்கு எந்த வகையிலாவது சாதகத்தை தரக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கி தரும். நீங்கள் மும்மூர்த்தி அம்சமாக இருக்கக்கூடிய முப்பெரும் தேவியராக இருக்கக்கூடிய அம்பிகையை வணங்குவது, அப்படி பார்க்கின்ற பொழுது காமாட்சி அம்மனையும், மதுரையில் இருக்கக்கூடிய மாதங்கி என்று சொல்லக்கூடிய மீனாட்சி அம்பாளையும், சப்த கன்னியராக இருக்கக்கூடிய கோட்டையில் வாழும் கோட்டை நாட்சி அம்பாளையும் வணங்குவது உங்களுக்கு மிகவும் உகந்த ஒன்றாக இருக்கும். அத்துடன் அம்பிகைக்கு தீபங்கள் மாலைகள் கொண்டு பூஜிப்பதும் சிறப்புடையதே. ரிஷபராசி அன்பர்களே, இப்போ ரிஷபராசியை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த மாதத்தினுடைய முன்பகுதி பாதிப்பாகவும் பின்பகுதி சாதகமாகவும் உள்ளது. முன்பகுதி பாதிப்பாக இருக்கின்ற பொழுது எந்த முயற்சியிலும் நீங்கள் தள்ளி போட வேண்டும். உடனே அதற்கு எதையும் பரிந்துரை செய்யக்கூடாது. எதிலுமே தாமதமாகும். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் நீங்கள் இந்த செய்துதான் ஆக வேண்டும் என்ற காரியங்களை மட்டும், நிர்பந்தத்தின் பேரில் இருக்கக்கூடிய காரியங்களை மட்டும் ஓரளவு செய்வதற்கான வாய்ப்புகள் பிறரை அனுசரித்தே செய்ய வேண்டியிருக்கும். அது மட்டுமல்ல, இறை சக்தி, தக்க பரிகாரம், உபாசனைகள் மூலமாக எதையும் நீங்கள் செய்ய நேர்ந்தால் அந்த மாதத்தினுடைய முன்பகுதியாக வரக்கூடிய இடையூறுகளிலிருந்து நீங்கள் ஓரளவு தப்பித்து கொள்ள முடியும். மாதத்தினுடைய பின்பகுதி எடுத்த சில காரியங்களை உடனே செய்து விடலாம். எந்த வகையிலாவது நீங்கள் விதைத்த விதையோ, ஒரு முயற்சியோ, ஒருவருடைய நட்போ, உங்களுக்கு நல்ல தகவல்களோ கண்டிப்பாக அது நன்மை தரக்கூடியதாக இருக்கும். அதில் எந்தவித சந்தேகங்களும் இல்லை. இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மைகளை அடைவதற்கு எண் 5ம் எண் 3ம் உங்களுக்கு சாதகம் தரக்கூடிய எண்களாக இருக்கும். அது மட்டுமல்ல, வடக்கு திசையில் செல்லக்கூடிய காரியங்களும் வடகிழக்கு திசையில் செல்லக்கூடிய காரியங்களும் திரவிய லாபங்களை உண்டு பண்ணும். மகாவிஷ்ணுவும் தட்சிணாமூர்த்தியும் இணைந்த அந்த வழிபாடுகள் உங்களுக்கு மிக உகந்ததே. லட்சுமி அயக்கிரிவரை வழிபடுவதும், மேதா தட்சிணாமூர்த்திகளை வழிபடுவதும், பிரம்மாவை வழிபடுவதும் உங்களுக்கு உகந்த ஒன்றாக இருக்கும். உங்களுடைய எந்த ஒரு அனுகூல பலன்களையும் நிச்சயமாக நீங்கள் பழங்கள் கொண்டு, தானியங்கள் கொண்டு இறைவனை பூஜிப்பதால் நற்பலன்களை நீங்கள் பெற்றிட முடியும். மிதுனராசி அன்பர்களே, இந்த மிதுனராசியை பொறுத்தவரையில் இந்த மாதத்தில் உங்களுக்கு எந்த வகையிலுமே அனுகூல பலன்கள் மிகவும் குறைவு. ஆக தெய்வ அனுகிரகம், பிறருடைய சப்போர்ட்டிங், இதில் தான் நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும் என்ற காரியங்களை செய்ய வேண்டியிருக்கும். அது மட்டுமல்ல, சில எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு சில சந்தர்ப்பத்தில் ஏமாற்றத்தை கூட தரலாம். சரீரத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். பிறருக்கான பரிந்துரைகளோ, லேபா தேவிதங்களோ மற்றும் பொது வாழ்க்கை சார்ந்த முயற்சிகளோ உங்களுக்கு அதிக பொல்லாப்புகளைத்தான் உண்டு பண்ணும். அதனால் நீங்கள் அதிக சிரமங்களும் அலைச்சலும் பயணங்களும் உண்டாகும். அயல் தேசமோ மற்ற பரிமாற்றங்களோ பிறருக்கான விஷயங்களை நீங்கள் தலையிடுவதோ இவைகளெல்லாம் தள்ளி போட்டு செய்ய வேண்டும். ஏதோ ஒரு சொற்ப நற்பலன்களை நீங்கள் பெறுவதற்கே இறை சக்தியை நீங்கள் கையாள வேண்டும். உங்களுக்கு இந்த மாதம் அனுகூலம் தரக்கூடிய எண்கள் நம்ம பார்த்தோமே ஆனால் 6ஆம் எண்ணும் 5ஆம் எண்ணும் சற்று அதிர்ஷ்டங்களை தரும். ராஜராஜேஸ்வரியையும் லட்சுமி நரசிம்மரையும் சிவசக்தியையும் வணங்குவதால் இந்த மாதத்தில் வரக்கூடிய கெடுபலன்களிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும். மற்றும்
தென்கிழக்கு திசையும் வடக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு வரவுகளையும் நல்ல சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு உருவாக்கி தரும். அது மட்டுமல்ல, ஐயப்பனை வணங்குவதும் மற்றும் மலைமேல் இருக்கக்கூடிய கடவுள்களை வணங்குவதும் பிறருக்காக ஏதேனும் தர்மம் செய்வதும் இந்த மாதத்தில் வரும் பாதிப்புகளிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே உங்களுக்கு நல்லதொரு வெற்றியும் அதிலே கிடைக்கக்கூடிய ஒரு பரிமாற்றமும் மிகவும் சந்தோஷப்படக்கூடியதாக இருக்கும். நல்ல தகவல்கள் வந்து சேரும். விவகார வியாஜ்யங்கள் உங்களுக்கு வெற்றிகள் அமையும். சொத்து வாங்குவதற்கு முயற்சிக்கிறீர்களா, அது கண்டிப்பாக நிறைவேறும். கடல் கடந்த பயணமா, நல்ல அதிகாரிகளுடைய உதவியா மற்றும் தனக்கு கீழே உள்ள பணியாட்களாலுடைய பரிந்துரைகளா, யாவுமே உங்களுக்கு சந்தோஷம் பெறக்கூடியதாக இருக்கும். சுபகாரியங்களும் நல்ல விதமாக நடக்கும். ஆலய வழிபாடுகளும் நல்லது ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கைவிடுவதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. மற்றும் எண் 2ம் 5ம் உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய எண்களாக அமையும். வடக்கும் வடகிழக்கு திசைகளும் செல்வதால் உங்களுக்கு நல்ல வரவுகளும் செலவுகளும் நல்ல ஒரு சுப அம்சங்களும் அது முன்னேற்றத்திற்கான வழிகளும் கிடைத்திடக்கூடும். அது மட்டுமல்ல, நீங்கள் எந்த வகையிலும் சாதித்து கொள்வதற்கு உங்களுக்கு உரிய நண்பர்கள், உற்ற உறவினர்கள் யாரும் உங்களுக்கு அமைவார்கள். உங்களுடைய விஷயங்களை கூட பேட்டி கண்டு அதை பிரஸ்தாபப்படுவதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. மற்றும் சிவசக்தியையும் விஷ்ணு லட்சுமியையும் பிரம்மா சரஸ்வதியும் இவர்களெல்லாம் ஒரு சேர நீங்கள் வழிபடுவது உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த சிம்மத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் வந்து சேரப்போகின்றன. ஏனென்றால் அந்த நாயகன் மிகவும் அற்புதமான இடத்தில் இருக்கின்றார். அதனால் உங்களுடைய நினைத்த காரியங்கள் அனைத்துமே நல்ல விதமாக கைகூடி வரும். ஒரு பெரிய அதிகாரிகளோ பெரிய நபர்களோ உங்களுக்கு எந்த வகையிலாவது உங்களுக்கு உறுதுணை செய்ய காத்திருக்கிறார்கள். நற்காரியங்களும் நல்ல விதமாக முடியும். உங்களுடைய புதிய முயற்சிகள், ஒப்பந்தங்கள், பரிமாற்றங்கள், அயல்நாடு தொடர்பான வர்த்தக விவரங்கள் யாவுமே உங்களுக்கு வளம் தரக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்ல, பிள்ளைகளாலும் பெருமையே, கணவன்மையுடைய சந்தோஷங்களும் சுற்றுலாக்களும் எந்த வகையிலும் உங்களை சந்தோஷப்படுத்தும். ஸ்திர சொத்துக்களில் உங்களுடைய முதலீடுகளும் எதிர்பார்ப்புகளும் எரிந்திடக்கூடும். மேலும் உங்களுக்கு எண் 1ம் 9ம் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும். மெரூன் கலரும் ஆஷ் கலர் வர்ணங்களும் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதே. அது மட்டுமல்ல, கிழக்கு திசையும் தெற்கு திசையும் உங்களுக்கு எந்த வகையிலும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருந்திடக்கூடும். மற்றும் சிவனும் பெருமாளும் இணைந்த கடவுள்களை வணங்குவது, அதாவது சங்கர நாராயணன், சரப்பேஸ்வரர், இவர்களால் உருவாக்கப்பட்ட ஐயப்பன், இவர்களெல்லாம் இந்த மாதம் வணங்குவதால் நற்பலன்கள் உங்களுக்கு மேலோங்கி நிற்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் கவனமுடன் எதையும் செய்ய வேண்டும். இம்மாதத்தில் எந்த ஒரு நற்பலன்களும் நடைபெறுவது என்றால் உங்களுக்கு இறை சக்தி தான், நீங்கள் நடந்துக்கக்கூடிய சமயோஜிதம்தான். மற்றபடி எதிர்பாராமல் சில மாற்றமோ உடல் அசௌகரியங்களோ சில பண விரயங்களோ ஏற்படலாம். ஏதேனும் ஒரு வகையை நீங்கள் பைசல் பண்ண வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். கடன் நெருக்கடிகளும் உண்டு. வண்டி வாகனங்களிலும் எந்திரங்களிலும் மற்றும் பழுது நீக்கும் தொழில் இருப்பவர்களும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பார்த்து எதையும் செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நன்கு நடைபெறுவதென்றால் அது மகாகணபதியினுடைய அருளும் குலதெய்வத்தினுடைய பூஜையும் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் என்று தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றும் உங்களுடைய பாதிப்புகளில் நீங்கள் விடுபட இந்த மாதம் வணங்க வேண்டியது ஏதேனும் ஒரு சித்தர்களுடைய ஆலயங்கள் சென்று, உங்கள் மனதுக்குப்பட்ட சித்தருடைய ஆலயங்கள் சென்று தரிசிப்பது, யாரேனும் ஒரு முதியவர்களுக்கோ உணவுகள் கொடுப்பது, அல்லது சிவ பெருமாள் பக்தர்களுக்கோ ஏதேனும் ஒரு வகையில் தான தர்மங்கள் செய்வது, இவை அனைத்தும் உங்களுடைய பாதிப்புகளிலிருந்து நீங்கள் நிவாரணம் அடைய முடியும். மற்றும் எந்த வகையிலாவது அனுகூலம் தரக்கூடிய எண் என்று சொன்னால் அது 4ஆம் எண்ணும் 8ஆம் எண்ணும் ஆகும். தேன் கலரும் ஊதா நிறங்களும் உங்களுக்கு எந்த வகையிலாவது சாதகம் தரக்கூடியதாக இருக்கும். தென்மேற்கு திசையும் மேற்கு திசையும் பயன் தரக்கூடியதாக இருக்கும். மற்றும் எந்த வகையிலும் உங்களுடைய சித்தர்கள் சமாதி, பிரம்மாவை வழிபடுவது, மகாவிஷ்ணுவை வழிபடுவது, மும்மூர்த்திகளை வழிபடுவது உங்களுக்கு உகந்த ஒன்றே. துளாராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த மாதம் மாதத்தை 3 வகையாக பிரித்தலாம். முதல் 10 நாட்கள் சாதகமான பலனும், அடுத்த 10 நாட்கள் மத்தியமமான பலனும்,
மீதம் இருக்கக்கூடிய 10 நாட்கள் பலவீனமான பலன்களாக நடந்தேறும். ஆக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முக்கிய விஷயங்களை மாதத்தினுடைய முன்பகுதியிலேயே எதையும் திட்டமிட்டு செய்திட வேண்டும். மத்திய பகுதியில் பிறரை அணுகி பிறரை சார்ந்து ஏதேனும் சில விரயங்கள் செய்து விட்டு கொடுத்து தான் அந்த காரியத்தை நீங்கள் கையாள வேண்டியிருக்கும். மாதத்தினுடைய பின்பகுதி எந்த வகையிலும் உங்களுக்கு கையாள்வது என்பது கடினமே. அந்த முயற்சிகளை சரியாக எடுத்து செய்ய முடியாது. வேலைப்பளவும் விவகாரங்களும் வியாஜ்யங்களும் விரயங்களும் இடமாற்றமும் அலைச்சல்களும் எந்த வகையிலாவது நிந்தனைப்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஏற்படக்கூடும். அதனால் இதனை நீங்கள் கவனத்தில் கொண்டு உங்களுடைய விஷயங்கள் எதையும் நீங்கள் சரியாக திட்டமிட்டால் நல்லதாக இருக்கும். உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எண் என்று பார்த்தால் 2ஆம் எண்ணும் 6ஆம் எண்ணும் ஆகும். அது மட்டுமல்ல, வெண்மை நிறங்களும் பழுப்பு நிறங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும். அம்பிகையோடு இணைந்த சிவனையோ பெருமாளையோ வணங்குவது மிகவும் உகந்த ஒன்றாக இருக்கும். அத்துடன் அஷ்டலட்சுமியும் தரிசிப்பது மிகவும் சிறப்புடைய ஒன்றே. எந்த வகையிலாவது தென்கிழக்கு திசையோ அல்லது வடமேற்கு திசையோ உங்களுக்கு நற்பலன்களை அமைப்பதற்கான வழிகளை உண்டு பண்ணும். ஆக இறைவனுடைய அருளோடு இந்த மாதத்தை நீங்கள் மாதத்தினுடைய பின்பகுதியை கடக்க வேண்டும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்கள், இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சிறப்பான பலன்கள் என்று சொல்வதற்கில்லை. எந்த வகையிலாவது ஏதேனும் ஒன்றில் நீங்கள் சிரத்தை எடுத்துத்தான் செய்ய வேண்டியிருக்கும். அதாவது சொல்வோம் அல்லவா, வேலை நாம் நிறைய செய்கின்றோம், அதிகம் உழைக்கின்றோம், அதற்கான நன்மைகள் நம்மை வந்து சேரவில்லை, இப்போது வந்து சேராது. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் படக்கூடிய உழைப்புகள், அந்த விதைகள், விதைக்கக்கூடிய விதைகள், அந்த முயற்சிகள், பிறரை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் நமக்கு பலன் அதிகம் தராது. உங்களை சார்ந்து பிறர் அதிகம் பயனடைவார்கள். அதற்காக நாம் செய்ய வேண்டிய பணிகள் அன்றாடம் செய்தானே ஆக வேண்டும். அந்த வகையிலே நீங்கள் இறைவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு இந்த மாதத்தை நீங்கள் ஏதுவாக கடந்து வர வேண்டும். எதிலுமே அதிக முயற்சியோ முதலீடுகளோ ஒருவருடைய அறிமுகம் இல்லாதவரிடத்தில் நட்பை பெறுவதோ அல்லது அவர்கள் நம்பி காரியங்கள் இயங்குவதோ கூடாது. அத்துடன் மனம் நிம்மதி தரக்கூடிய ஓய்வாக இருப்பது, கொடுத்திருக்கக்கூடிய வேலையை சரியாக முடிப்பது, டென்ஷன் ஆகாமல் இறை சக்தியை மேற்கொள்வது, தியானம் இவைகளை மேற்கொள்வது, பரிகாரங்கள் செய்வது நன்மையாக இருக்கும். உங்களுக்கு 3ஆம் எண்ணும் 2ஆம் எண்ணும் அதிர்ஷ்டம் தரும். சந்தன கலரும் வெண்மை நிறங்களும் சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும். வடகிழக்கும் வடமேற்கு திசைகளும் எந்த வகையிலாவது உங்களுக்கு நல்ல வழிகளை உண்டு பண்ணக்கூடும். மற்றும் குரு தட்சிணாமூர்த்தியினுடைய கடவுளும் அம்பிகையினுடைய அருளும் உங்களுக்கு நிச்சயமாக நல்வழி காட்டும். ஆக இவர்களை வணங்குவது, இவருடைய ஆலயங்கள் சென்று தரிசிப்பது இந்த மாதத்தில் ஏற்படும் இடையூறுகளிலிருந்து நீங்கள் ஈஸியாக தப்பித்து கொள்ளலாம். தனுசு ராசி அன்பர்கள், இந்த தனுசு ராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் மாதத்தினுடைய முன்பகுதி சிறப்பாக இருக்கும், பின்பகுதி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். முன்பகுதியிலேயே நீங்கள் உங்களுடைய பயணங்களோ உங்களுடைய விரிவாக்கமோ அல்லது விவகாரங்களோ சரீர சம்பந்தப்பட்டவைகளோ அல்லது ஒப்பந்தங்களோ அரங்கேற்றங்களோ ஆவணங்களோ இவற்றையெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, உங்களுடைய செலவுகள் உழைப்புகள் எந்த வகையிலும் வீண் போகாமல் உங்களுக்கு ஒரு நற்பலன்கள் தேடித் தருவதற்கான வாய்ப்பை மாதத்தினுடைய முன்பகுதியினுடைய கிரகங்கள் சரியாக இயங்கும். பின்பகுதியிலே எதையும் ஒத்தி வைப்பது, அதிக முயற்சிகள் எடுக்காமல் தள்ளி போடுவது, பிறரை சார்ந்து சமயோஜிதமாக நடப்பது, குறிப்பாக இறை சக்தியை வழங்குவது அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். ஆக நீங்கள் உங்களுடைய உழைப்புகளையும் உங்களுடைய அந்த வேலையையும் அந்த முயற்சிகளையும் சரியாக திட்டமிட்டு செய்திட வேண்டும். அதிலே எந்த இடையூறுகள் வந்தாலும் நாம் எடுத்திருக்கக்கூடிய காரியங்களில் பின்வாங்காமல் சரியாக செய்து பயனடைவதற்கான சாதுரியங்களையும் சமயோஜிதங்களையும் இறை சக்தியும் கையாள வேண்டும். அத்துடன் எண் 1ம் 9ம் அதிர்ஷ்ட எண்ணாக செயல்படும். குங்கும நிறமும் வெண்மை நிறங்களும் உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். கிழக்கு திசையும் தென் திசையும் திரவிய லாபங்களை உண்டு பண்ணும். மற்றும் தினசரி சூரிய நமஸ்காரம், சிவபெருமானை வணங்குவது, பூமாதேவியில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை வணங்குவது, அம்பிகையை வணங்குவது அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமுடைய ஒன்றாக இருக்கும். ஆறுமுக பெருமானை தரிசிப்பதும்
நன்மையே. மகர ராசி அன்பர்கள், இந்த மகர ராசி அன்பர்களுக்கு எந்த வகையிலும் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே கூடிய மட்டும் நற்பலன்களாக அமைவதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருக்குது. இதனால் நீங்கள் எடுத்து செய்யும் காரியங்கள் எதுவும் தாமதமானாலும் கூட முடிவு நன்மையாக வந்தடை. உங்களுடைய முயற்சிகள், நீங்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய காரியங்கள், அதிலே எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்கிற திட்டங்கள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள், இதெல்லாம் எந்த வகையிலும் உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடும். அது மட்டுமல்ல, சன்மானமும் உங்களுக்கு கிடைக்கலாம் உங்கள் தொழில் ரீதியில். மற்றும் உங்களுடைய பயணங்கள், அந்த பரிமாற்றங்கள், பேட்டி காண்பது, பிற விஷயங்கள், பதவி தொழில் செயல்திறன்கள், இவைகள் எல்லாமே உங்களுக்கு பழுதில்லாமல் பயனுடையதாக அமையும். பங்காளி பந்துக்களாலும் நன்மைகள் கிடைக்கும். சுப காரியங்களும் கைகூடி வரும். உங்களுக்கு 6ஆம் எண்ணும் 5ஆம் எண்ணும் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும். பச்சை நிறங்களும் வெண்மை நிறங்களும் பலன் தரக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்ல, வடக்கு திசையும் தென்கிழக்கு திசையும் எந்த முயற்சிகளும் உங்களுக்கு வரவேற்பை உண்டு பண்ணும். நீங்கள் ராஜராஜேஸ்வரியையும் அயக்ரீவரையும் நடராஜ பெருமானையும் ஒன்று சேர தரிசிப்பது உங்களுடைய இந்த மாத முயற்சிகள் அனைத்திற்கும் ஒரு முத்தாய்ப்பாய் இருக்கும். கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு எந்த வகையிலும் தொய்வில்லாமல் தொட்டது துலங்கி காரிய வெற்றிகள் அனைத்தும் பெற்று இந்த மாதத்தை சரியாக செய்து செயல்படுவீர்கள். எடுத்த காரியங்கள் சக்சஸ் தான். எதிர்பார்க்கும் முதலீடுகள் லாபம்தான். நல்ல ஆட்களுடைய வரவேற்பும், அதனால் வருமான பெருக்கமும், புதிய துவக்கமும், புதிய முயற்சிகளும், புதிய தொழிலீடுகளும் அனைத்தும் உங்கள் நல்ல விதமாக அமையும். ஏதேனும் ஒரு நுணுக்கங்களை இந்த மாதம் அறிந்து கொள்வீர்கள். உங்களுடைய படிப்பு, பதவி, பணிகள், வியாபாரம், தொழில் முயற்சிகள் அனைத்துமே மிகவும் சந்தோஷப்படக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாக இதிலே உங்களுடைய பரிமாற்றங்கள் இருந்திடக்கூடும். எந்த வகையிலாவது தொழில் நிமித்தமான தொலைதூர பயணங்கள் இருக்கும். உங்களை பிறர் பேட்டி கண்டு மீடியாவிலோ வாட்ஸ்அப்பிலோ உங்களுடைய விளம்பரமாவீர்கள். அது மட்டுமல்ல, ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களிலும் கூட ஈடுபட்டு தன்னை யார் என்று காட்டிக்கொள்வீர்கள். சில தர்ம காரியங்களையும் செய்து உங்களுடைய பூர்வ புண்ணியத்தையும் உங்களையும் புண்ணியத்தை கூட்டிக் கொள்வீர்கள். உங்களுக்கு எண் 5ம் 1ம் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும். பச்சையும் சிவப்பு நிற வர்ணங்களும் நல்ல ஒரு பலனை தரக்கூடும். வடக்கு திசையும் கிழக்கு திசையும் எடுக்கக்கூடிய எந்த முயற்சிகளும் வெற்றியாக முடியும். மகா கணபதியையும் சுப்பிரமணியரையும் ஐயப்பனையும் ஒன்று சேர வழிபடுவது உங்களுக்கு இந்த மாதம் உயர்வான பலன்கள் வந்து சேர்வதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் உண்டு. மீனராசி அன்பர்கள், இந்த மீனராசி அன்பர்களுக்கு மாதத்தினுடைய முன்பகுதி சாதகமே, பின்பகுதி பாதகமே. முன்பகுதியிலேயே நீங்கள் இடக்கூடிய காரியங்கள், இடக்கூடிய முயற்சிகள், உங்களுடைய அந்த பரிமாற்றங்கள், அந்த சுப செலவுகள், ஒரு எதிர்பார்ப்புகள், இவையெல்லாம் எந்த வகையிலும் கைகூடி வரும். அந்த கைகூடி வருவதற்கு கொஞ்சம் நீங்கள் முயற்சிகளை எடுக்க வேண்டும். பிறரை சார்ந்து எதையும் செய்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இதற்கு முன்னால் நீங்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு வழிகளோ, ஆட்கள் தொடர்போ, முதலீடோ தக்க தருணத்தில் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். எந்த வகையிலும் தன்னிலும் மேம்பட்டவருடைய தயவு உறுதுணையாக அமையும். பிறருடைய ஆலோசனை கூட உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பயனுடையதாக இருக்கும், பிரதிபலனாக இருக்கும். பெண்களால் ஆண்களுக்கும், பிள்ளைகளால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகளும் உண்டு பண்ணக்கூடும். ஆக எந்த வகையிலும் உங்களுடைய முயற்சிகள், உழைப்புகள் இருந்த போதிலும் கூட மாதத்தினுடைய பின்பகுதியில் சற்று டென்ஷன் ஆவது, சரீர உபாதைகள், அடிக்கடி அலைச்சல், பயணங்கள், அகால உணவு, உறக்கம், இதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. இதனால் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய பரிகார முயற்சிகளை சரியாக செய்துக்க வேண்டும். குறிப்பாக மும்மூர்த்திகளுடைய ஆலயங்களுக்கு சென்று தரிசிப்பதும், சொர்ண ஆகர்ஷண பைரவரை, பைரவியை வழிபாடுகள் செய்வதும் மிக உகந்த ஒன்றாக இருக்கும். தன்னால் முடிந்த தர்மங்களை செய்து கொள்ள வேண்டும். எண் 3ம் 9ம் பயன் தரக்கூடியதாக இருக்கும். சந்தன நிறமும் சிவப்பு நிற வர்ணங்களும் வளமை தரக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு இரு கடவுள்களால் இணைந்த தெய்வங்களாலும் உங்களுக்கு நன்மைகளே. அதாவது சுதர்சனமூர்த்தி, சக்கரத்தாழ்வார், சிவனும் நாராயணமேந்து சங்கர நாராயணன், இந்த மாதிரி வழிபாடுகள் எல்லாம் உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். ஆக இந்த மாதத்தினுடைய பின்பகுதியில் தக்க பரிகாரங்களும் வழிபாடுகளும் உங்களை எந்த வகையிலும்
கெடுபலன்களிலிருந்து காப்பாற்றி கொள்ளக்கூடும். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நற்பலனை பெறுவதற்கு இறையருள் மிகவும் முக்கியம். ஆன்மீகமும் தவமும் குலதெய்வ பூஜையும் மாதத்தினுடைய பின்பகுதியில் அதிக கவனம் செலுத்தி செய்து கொண்டால் இந்த மாதத்தில் வரக்கூடிய இடையூறுகளிலிருந்து நீங்கள் தப்பித்து ஒரு சாதகங்களை இறை சக்தியால் பெறலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.